சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. வழக்கத்தை விட கூடுதல் பரபரப்போடு தேர்தல் அரசியல் களம் அனல் வீசிக்கொண்டிருக்கு. ஆனா இன்றைய நம்முடைய காணொளி தேர்தல் அரசியல் குறித்தல்ல. ஆனா இதுலயும் அரசியல் இருக்கு, சமூகம் சார்ந்த அரசியல். சமீபமா பாதுகாப்பற்ற ஒரு இடமாகவும் மனித தன்மையற்று அதிக அளவில் வன்முறைகள் அதிகரித்திருக்கின்ற ஒரு இடமாகவும் மாறிக்கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல் நிலையங்கள். அதற்கு மற்றும் ஒரு மோசமான உதாரணமாக சாட்சி போல மாறியிருக்கு ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. பகீர் சம்பவம் தஞ்சாவூர்ல. நம்முடைய முதன்மை செய்தியாளரான கே குணசீலன் படங்கள் பார்த்தோம்னா மா அரவிந்த் விரிவாக அவங்க களத்துக்கு போய் நிறைய தகவல்களை திரட்டி படிக்க பயங்கர ஷாக்கா இருக்கு. நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் அட்டைப்பட கட்டுரையாகவே வந்திருக்கு. நீ செத்தா எனக்கு என்ன, சாவு, பொய் வழக்கில் தம்பி கைது, ஸ்டேஷனில் விஷம் குடித்த சகோதரிகள், வேடிக்கை பார்த்த போலீஸ். இதுலயே புரிஞ்சிருப்பீங்க இன்னும் இவ்வளோ மோசமாவா இருக்காங்க அப்படின்னா இதைவிட பயங்கரமான தவறுகள்லாம் செஞ்சிருக்காங்க. படிக்க திகிலா இருக்கு. என்ன நடந்தது இன்றைய ஜேவி பிரேக்ஸ்ல விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இனி சரக்கு விற்க அப்பாவை கூப்பிடாதீங்க. தஞ்சாவூர் திகில். ஒரு சகோதரியுடைய மரணம், மற்றொரு சகோதரியுடைய உயிர் ஊசலாட்டம். தம்பியோ சிறையில், அப்பாவோ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம மது போதையில சுயநினைவே இல்லாம தள்ளாடி கொண்டிருக்கிற ஒரு சூழல். இப்படி உச்சபட்சமான மனவேதனையில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க திருமதி துர்கா. யார் இந்த துர்கா? தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பக்கத்துல நடுக்காவேரிங்கிற கிராமங்க. அரச மர தெருவை சேர்ந்தவர் தான் திரு ஐயாவுங்க. அவருக்கு வயசு 55 ஆகுது. பட்டியல் இனத்தை சார்ந்த இவருக்கு திருமதி துர்கா 34 வயதாகுது. அடுத்து மேனகா அவர்கள் 29 வயது, கீர்த்திகா அவர்கள் 27 வயது, திரு தினேஷ் 24 வயது. இவருக்கு இப்படி 4 குழந்தைங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய இணையர் மனைவி சாந்தி அவர்கள் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதீதமான குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாரு ஐயாவு. இதுல மூத்த பொண்ணான துர்கா அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு. அடுத்து மேனகா, கீர்த்திகா இவங்க 2 பேரையுமே பாதுகாப்பா அவங்களுடைய எதிர்காலத்துக்காக அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருந்தாரு, கவனிச்சுட்டு வந்தாரு தம்பியான தினேஷ்ங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லோரும் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு அதுக்காகவே பாடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. இதுல கடைசி பொண்ணான கீர்த்திகா அந்த குடும்பத்துடைய முதல் தலைமுறை பட்டதாரிங்க. பிடெக் முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும், மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காகவும் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. பாருங்க, முதல் தலைமுறை பட்டதாரினா எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க படித்து கல்வியின் மூலமாக மேலே வரணும், மற்றவங்களுக்கும் அந்த கல்வியின் மூலமாக சேவை செய்யணுங்கிற அந்த உயர்ந்த நோக்கம். தன்னுடைய சகோதரியுடைய கனவுக்கு நாம உதவியா இருக்கணும் அப்படின்னு அந்த குடும்பத்துக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிற தம்பி தினேஷ். அப்படியே உணர்வுபூர்வமா அவங்க குடும்பம் பயணிச்சிருக்கு. ஆனா அவங்களுடைய உணர்வுகள் மீது மிகப்பெரிய வேட்டு வைத்தது போல, அவங்களுடைய கனவுகளை நிர்மூலமாக்கியது போல, ஒழித்தது போல ஒரு செயல் நடந்தது. எல்லாமே காவல்துறையுடைய எதேச்சதிகாரத்தால அரங்கேறினது. இது சம்பந்தமாக நம்முடைய முதன்மை செய்தியாளர் குணசீலன் அவர்கிட்ட பேசின நடுக்காவேரி கிராமத்து மக்கள், சமீபத்துல தான் தினேஷோடைய அக்கா மேனகா அவங்களுக்கு ஒரு வரன் அமைஞ்சதுங்க. நல்லபடியா அவங்களுக்கு இது கல்யாணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு தினேஷும் அவங்க குடும்பமே ரொம்பவே சந்தோஷமானாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்படி வரன்லாம் அமைஞ்சு கடைசியா ஏதாவது ஒரு காரணத்துக்காக திருமணத்துல முடியாம போனதால இப்ப அந்த கூடுதல் படபடப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. இது உறுதியாகிட்டதால எப்படியாவது நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும் அப்படின்னு குடும்பமே பாடுபட்டது. முக்கியமா தினேஷுங்க. இந்த நேரத்துல தான் நடுக்காவேரி பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் அப்படிங்கிற ஒருத்தர் டாஸ்மாக் கடையில மொத்தமா மது பாட்டில்களை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பக்கத்துல சட்டவிரோதமாக விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதோட மோசம் என்னன்னா, குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஐயாவை மேலும் அதிகமா குடிக்கு அடிமையாக்குற மாதிரி மாத்தி அவரையும் இந்த சட்டவிரோதமான இந்த விற்பனையிலையும் ஈடுபடுத்திட்டு இருந்தாரு ஆறுமுகங்க. இதை பார்த்துட்டு துடிச்சு போன தினேஷ் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இருக்குங்க,
போயிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட பேசினாரு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஏற்கனவே அதிகமாக குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரை வேற இந்த மாதிரியான இதில் நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் தப்பு. அது மட்டும் இல்லாமல் என் அக்காவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு வரன் அமைஞ்சிருக்கு. பொண்ணோட அப்பா சரக்கு விற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் மாப்பிள்ளை வீட்டில். அதனால் தயவுசெய்து எங்கள் அப்பாவை அப்படிலாம் கூட்டிட்டு போகாதீங்கண்ணே அப்படின்னு தினேஷ் பேசியிருக்காரு. இதை தான் ஆறுமுகம் அவங்களுடைய மகன் அருண்கிட்டையும் போயிட்டு தினேஷ் சொல்லியிருக்காப்புல, கூட்டு போகாதீங்கண்ணே அப்படின்னு கேட்டிருக்காப்புல. நீங்கள் என்ன கேட்குறதுங்கிற ரீதியில் ரெண்டு தரப்புக்கும் சண்டை வருதுங்க. வாய் தகராறு ஒரு கட்டத்தில் கைகலப்பாகவும் மாறிடுது. அப்புறம் என்ன, போலீஸ் கேஸாகவும் மாறுது. உடனே போலீஸ்க்கு ஆறுமுகம் தகவல் சொல்ல அவங்க வீட்டுக்கு வந்து தினேஷையும் கூட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒட்டுமொத்தமான பகீரும். ஏன் பொய் வழக்கு போட்டீங்க? விஷம் குடித்த சகோதரிகள், கருணையே இல்லாத ஈவிரக்கமற்ற காவல் ஆய்வாளர் ஷர்மிளா. தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சுட்டு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க சகோதரிகள். காவல் ஆய்வாளர் ஷர்மிளா அவர்களை சந்திச்ச கிருத்திகா, மேடம் ஏன் கைது பண்ணீங்க? என் தம்பி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், தயவு செய்து விட்டுருங்க. அக்கா மேனகாவை காமிச்சு என் அக்காவோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது, விட்டுருங்க மேடம், என் தம்பி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாப்புல அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி பேசியிருக்காங்க. அங்கிருந்த ஆறுமுகமும், மேடம் நாங்கள் சொந்தக்காரங்க தான், நான் வேணா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், விட்டுருங்க மேடம் அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. வந்ததே பாருங்க கோபம் ஷர்மிளாக்கு. உங்க இஷ்டத்துக்கு புகார் கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே வாபஸ் வாங்கிக்கிங்களா, என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷனான ஷர்மிளா உடனே தினேஷ் ஆயுதம் வச்சிருந்ததா சொல்லி வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஏன் மேடம் இப்படி பொய் வழக்கு போடுறீங்க, எந்த தப்பும் செய்யாதவங்க மேல ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கீர்த்திகா நியாயம் கேட்க, எங்களையே எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு கீர்த்திகாவையும் மேனகாவையும் சாதி ரீதியாகவும் திட்டியிருக்காங்க வன்மத்தோடு. தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு நம்ம படிச்சிருக்கோம். சாதி ஒழிப்பு, சமூக நீதி, அதுதான் விடுதலை அப்படின்லாம் படிச்சிருக்கோம். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்லாம் நாம வந்து படிச்சிருக்கோம், போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இப்படி மோசமா இப்படி வந்து பேசுறாங்களே அப்படின்னு பொறுத்துக்க முடியல சகோதரிகளால. இழிவா பேசினா யாராலுங்க பொறுத்துக்க முடியும் சாதிய ரீதியாக? அது தவறு இல்ல. உடனே மனசொடிஞ்சு போன ரெண்டு பேருமே சகோதரிகளுமே களை கொல்லி பூச்சி மருந்தை எடுத்து காவல் நிலையத்திலேயே அவங்க வந்து குடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. ஆனா அதுல கூட காவல்துறையை சார்ந்தவங்களுக்கு இறக்கமே இல்லை. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல துடிச்சிருந்திருக்காங்க. ஆனா அப்பவும் இறக்கமே இல்லாம, என்ன நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு ரொம்ப மோசமா அருவருக்கத்தக்க வகையில நடந்துகிட்டு இருந்திருக்காங்க காவல் ஆய்வாளரான ஷர்மிளா. அப்புறம் அக்கம் பக்கத்தினர்லாம் பார்த்து பதறி அடிச்சுட்டு போய் உடனே நடுக்காவேரி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சாங்க. அக்கம் பக்கம் தான். ஆனா இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சிருக்கணும்? காவல் நிலையத்தை சார்ந்தவங்க தானே, காவலர்கள் தானே. ஆனா அவங்களுக்கு தான் மனசுங்கிறதே ஒன்றும் இல்லையே. அவங்க சரியா நடந்திருந்தா இப்படி இந்த ரெண்டு பேரும் அப்படி குடிச்சிருந்திருப்பாங்களா என்ன? அவங்க சரியில்லை, கண்ணு முன்னாடி ரெண்டு பேர் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கடைசியா ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. அதுல மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியிலையும் அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுங்களா? சிகிச்சை பலன் இல்லாம ஏப்ரல் 9ஆம் தேதி இறந்துட்டாங்க கீர்த்திகா. உசுருக்கு போராடிட்டு இருக்க மேனகாவுக்கு மேல் சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க நல்லா வரணும் அப்படின்னு தான் கிராமத்தினர் எல்லாருமே நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ கொடுமைக்கும் காரணம் யார் தெரியுங்களா? இரக்கமே இல்லாத கொடூரமான காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாவுடைய செயல் தாங்க அப்படின்னு கொதிக்கிறாங்க நடுக்காவேரி மக்கள்ங்க. நீ செத்தா எனக்கென்ன, போய் சாவு, பதியப்பட்ட பொய் வழக்கு. ஷர்மிளா இரக்கமே இல்லையா? சகோதரிகள் ரெண்டு பேரும் விஷம் குடித்த நிலையிலையும் ஆயுதம் வச்சிருந்ததா பொய் வழக்கு பதிவு செஞ்சு தம்பி தினேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை புதுக்கோட்டை ஜெயிலையும் அடைச்சிருக்கு காவல்துறைங்க. தஞ்சாவூர் நடுக்காவேரி காவல் நிலையங்க. என்னதாமா நடந்துச்சு அப்படின்னு நடுக்காவேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரியான துர்கா அவங்க கிட்ட நம்முடைய முதன்மை செய்தியாளர் குணசீலனும் கேட்டாருங்க. எங்க தாய்மாமா இறந்துட்டாருங்க ஏப்ரல் 8ஆம் தேதின. அந்த இறுதி சடங்கு, அதுக்காக தான் எல்லாரும் அந்த இதில் இருந்தோம், போயிட்டு இருந்தோம். அப்போதான் திடீர்னு வந்த எஸ்ஐ அறிவழகன் சாரு, எங்க தினேஷ் இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு வர சொன்னாரு, வாங்க கூப்பிடுங்க அப்படின்னு பேசினாரு. இல்லைங்க துக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம் சாரு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சொன்னோம். முடிச்சுட்டு வரேன் சார் அப்படின்னு என் தம்பியும் சொன்னான்.
ஆனால் எதை பற்றியுமே அவர் கேட்கலைங்க. நீயா வரியா இல்லை தரன்னு இழுத்துட்டு போவா அப்படின்னு அதட்டி மிரட்டி என் தம்பியை கூட்டிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பதறி போய் நாங்கள் எல்லோருமே காவல் நிலைய போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நாங்கள் போனோம். எங்களை பார்த்த உடனே காதுபடவே அவங்க இன்ஸ்பெக்டர் சர்மிளா மேடம் வந்து பேசுனாங்க. ஓஹோ, காட்டேரி கூட்டம் இங்கேயும் வந்துருச்சா அப்படின்னு மோசமாக எங்களை பேசுனாங்க. என்ன இப்படி மோசமாக பேசுகிறாங்களே அப்படின்னு யோசித்தோம். ஆனாலும் அவங்கக்கிட்ட கெஞ்சணும், மேடம் வர 12ஆம் தேதி எங்கள் அக்காவுக்கு வந்து நிச்சயதார்த்தம், இப்படி போலீஸை தம்பியை கூப்பிட்டு போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்து ரொம்ப தப்பாக நினச்சிருவாங்க, நல்லாவும் இருக்காது, எங்கள் தம்பி தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க, தயவு செய்து விட்டுருங்க மேடம் அப்படின்னு நாங்கள் எல்லோருமே கெஞ்சினோம். ஆனால் அவங்க பெருசாக கேட்ட மாதிரியே தெரிலிங்க. சொல்லப்போனால் அதுவரை என் தம்பி மேலே எந்த விதமான கேஸுமே பதிவு செய்யலை. ஆறுமுகம் புகார் கொடுத்தவர் அவருமே வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் தான் என் தங்கச்சி கீர்த்திகா முறையான புகார் இல்லாமல் யாரையும் கைது செய்யக்கூடாது, எங்களுக்கும் சட்டம் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே பேசினாங்க. இதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் சர்மிளாவுடைய முகமே மாறிடுச்சு. அப்படியா, ஓ சட்டம் பேசுறீங்களா, இப்போ என்ன கைது செஞ்சதுக்கு காரணம் வேணும் அவ்வளோதானே அப்படின்னு என் தம்பி தினேஷோடைய சட்டையை கழட்டிட்டு ஒரு அருவாளை கொடுத்து அப்படியே நிற்க சொன்னாங்க. மேடம் இதெல்லாம் தப்பு மேடம், ஏன் மேடம் இப்படி பொய்யா வந்து என் கையில் வந்து அருவாளை கொடுக்குறீங்க அப்படின்னு. முடியாதுன்னு என் தம்பி கெஞ்சனா. உடனே என்ன ஒழுங்காக இந்த அருவாளை பிடிச்சிட்டு நிற்கிறியா இல்லை ஒட்டுமொத்தமான குடும்பத்தையும் தூக்கி உள்ளே போடவா, நீ நின்னா நீ மட்டும்தான் உள்ளே போவ, ஆனால் ஏதாவது முரண்டு பிடிச்சனா டோட்டல் குடும்பத்தையுமே தூக்கி உள்ளே வச்சிருவான், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டினாங்க. அதோட மட்டும் நிற்கலைங்க, உன் தம்பியை குண்டர் சட்டத்தில் அடைச்சிருவேன், புரிஞ்சுக்கோங்க, ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னும் மிரட்டினாங்க. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல, எல்லோருமே பயந்துட்டு இருந்தோம். அப்போ தான் மடமடன்னு வீட்டுக்கு போனேன். என் தங்கச்சி கிருத்திகா அங்கேருந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதை எடுத்துகிட்டு வந்து, தப்பு செஞ்சதை கேட்டால் நியாயத்தை கேட்டால் உடனே எங்கள் தம்பியை கைது பண்ணுவீங்களா, உள்ள தள்ளுவீங்களா, பொய் கேஸ் போடுவீங்களா, உங்களால் எங்கள் அக்கா கல்யாணம் நிற்க போது, நான் சாக போகிறேன் அப்படின்னு என் தங்கச்சி கதறினாங்க. அதுக்கு தான் நீ செத்தா எனக்கு என்ன, போய் சாவு அப்படின்னு ரொம்ப எகத்தாளமாக பேசினாங்க இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாங்க. இதை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, என்ன இப்படி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளார கடன்னு எடுத்து அந்த விஷத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டா என் தங்கச்சி. உடனே பதறி போன இன்னொரு தங்கச்சி மேனகா போய், என் கல்யாணத்துக்காக மொத்த குடும்பமும் இங்கே வந்து நிற்கிறோம், அதுக்காக நீ ஏன் போய் சாகணும், என் கல்யாணத்துக்காக விடு, நான் சாகிறேன் அப்படின்னு அதை பிடுங்கி மடமடன்னு மேனகாவும் கிருத்திகா கையிலேருந்து அதை பிடுங்கி மடமடன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் எல்லாமே பதறி போயிட்டோங்க. எல்லாமே கண்ணு வைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுங்க. இவ்வளோ நடந்தும் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கோம், கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, விஷத்தை குடிக்க போகிறேன் அது இதுன்னு, சோப்பு தண்ணியை கரைச்சி குடிச்சுவிட்டு இப்படி ட்ராமா போடுறீங்களா அப்படின்னு ரொம்ப மோசமாக எகத்தாளமாக பேசிகிட்டு இருந்தாங்க சர்மிளா. நாங்கள் எங்கள் தங்கச்சி இப்படி குடிச்சுவிட்டு கீழே விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர்க்கார பசங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க. யாராவது கிட்ட வந்தீங்க உங்கள் மேலேயும் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவோம், ஜாக்கிரதை அப்படின்னு மோசமாக இரக்கமே இல்லாமல் மிரட்டினாங்க. எங்கள் தங்கச்சியை பார்க்க போன எங்களுடைய தலைமுடியும் தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய் லாக்கப்லையும் தள்ளினாங்க. என் குடும்பத்துக்கு நடக்கிற எல்லா அநியாயங்களும் என்னால் தாங்க முடியல. கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, கனவு எல்லாமே. இனிமே ஆக முடியாதுல்ல, நான் இங்கேயே செத்தாலும் சரி, இனிமே எங்கள் ஊர்லேருந்து யார் மேலேயும் பொய் கேஸ் போடக்கூடாது, நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு அங்கேயே அழுதுகிட்டு பேசினா எங்களுடைய தங்கச்சி கீர்த்திகாங்க. ஐயோ அவள் விஷம் குடிச்சிட்டா, அவளை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு நான் லாக்கப்ல இருந்து கெஞ்சினங்க. ஆனால் சுற்றி இருக்கிற யாருக்கும் கொஞ்சம் கூட ஈவு இருக்கமே இல்லை. மனுஷனா கூட இல்லைங்க, ஒரு புழு பூச்சியா கூட எங்களை யாருமே மதிக்கலைங்க. மேனகாவும் கீர்த்திகாவும் விஷம் குடிச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அங்கேயே தான் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே அவங்கள பார்க்கல. ஒரு கட்டத்தில் அப்படிலாம் கண்ணெல்லாம் சொருகி ஒரு மாதிரி நிலைமை மோசமாக மாறவும் தான் அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வெளியில் தெரிஞ்சு அவங்க 108க்கு உடனே ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கப்புறம் 2 பேரையும் தூக்கி போட்டுட்டு மேல் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கும். ஆனால் எந்த சிகிச்சையும் வந்து பலன் கொடுக்காம எங்கள் தங்கச்சி கீர்த்திகா இறந்துட்டா. அதாவது எங்கள் குடும்பத்திலேயே அவள் தாங்க முதல்ல படித்த பொண்ணு, நல்ல அதிகாரி ஆகணும், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும், ஏழைங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சி படித்தாங்க. தலைமுறை பட்டதாரி, கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சா. நீ முடியாதுல்ல, கனவெல்லாம் சதைச்சிட்டாங்கல்ல, பொய் கேஸ் போட்டு அடித்து துன்புறுத்தி உள்ள தள்ளி என் தங்கச்சியோடைய கனவை மட்டும் இல்லை
அவ வாழ்க்கையை மட்டும் அழிக்கல, எங்க எல்லோருடைய வாழ்க்கையும் சேர்த்து தான் அழிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா கண்ணீரை அடக்க முடியாம தேம்பி தேம்பி அழுதாங்க. துர்கா. ஷர்மிளா மீது பிசிஆர் வழக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். இந்த சம்பவம் குறித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தஞ்சாவூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரான திரு உத்தரபாதி பேசுறப்ப, கடந்த 1.5 ஆண்டுகளாக இதே நடுக்காவேரி காவல் நிலையத்துல தான் அவங்க இன்ஸ்பெக்டரா ஷர்மிளா இருக்காங்க. பட்டியலினம் சார்ந்த இளைஞர்கள் மீது, பல இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போறதையே ஒரு வாடிக்கையா வச்சிட்டு இருக்காங்க ஷர்மிளா. திருப்பனந்தாள் காவல் நிலையத்துல அவங்க பணியாற்றிட்டு இருந்தப்ப சாதி ரீதியாக செயல்படுவதாக எழுந்த அந்த சர்ச்சையை தொடர்ந்து தான் நடுக்காவேரிக்கும் அங்க மாத்தப்பட்டாங்க. அதாவது ஏற்கனவே என்னை சாதி ரீதியாக துன்புறுத்தினார் அப்படின்னு ஒரு இளைஞர் ஷர்மிளா மீது கொடுத்த அந்த புகாரின் பெயர்ல அவங்க மீது பிசிஆர் வழக்கு பதியவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததுங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மனித உரிமை ஆணையம், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், மத்திய மண்டல ஐஜி, மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே புகாரும் கொடுத்திருக்காங்க. அவங்கள கண்டிச்சு சாலை மறியல் போராட்டங்களும் நடந்திருக்கு. இதுல தான் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் தஞ்சை மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற முறையில திரு தினேஷ் அந்த போராட்டத்தையும் முன்னெடுத்தாரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் தினேஷ் மீது இப்படியான அட்டாக்கையும் செஞ்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாங்க. முதல்ல தினேஷ் மீது கொலை முயற்சி வழக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனா அவர் மீது தொடர்ந்து பொய் வழக்கு பதிவு செஞ்சு அவரை சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலையும் சேர்த்துட்டாங்க இந்த அம்மாங்க. இன்னைக்கு ஒரு உயிர் போக காரணமாகவும் மாறி போயிருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா. அவங்க மீது தற்கொலையை தூண்டியதாக வழக்கு பதிவு செய்வதோடு மட்டும் இல்லாம வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த கொடூரத்துக்கு துணையாக இருந்த மற்ற போலீசார் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுவரை நாங்கள் போராடுவோம் அப்படின்னு அடிச்சு பேசினாரு திரு உத்தரபாதிங்க. இதுல முக்கியமா தினேஷ் மீது கொலை முயற்சி வழக்கு, அடிதடி வழக்கு அப்படின்னு ஒரு 13 வழக்குகள் இருக்கு. இதுல 2 வழக்குகளை தவிர மற்ற வழக்குகள் எல்லாவற்றிலும் போலீசார் வேணும்னே தினேஷ் மீது போட்டிருக்காங்க. இதுல காவல் நிலையத்துல நடந்த அந்த மோசமான செயல்கள் உள்ளிட்ட எல்லா சம்பவங்களையும் சில இளைஞர்கள் வீடியோவாகவும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த செல்போன்கள் எல்லாவற்றையுமே நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பறிச்சிருக்காங்க காவலர் மணிமேகலைங்க. தினேஷ் மீது பதியப்பட்ட 13 வழக்குகளையும் திரும்ப பெறணும். குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அரசு வேலை தரணும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் நாங்க உடம்ப வாங்குவோம் அப்படின்னு தினேஷோட உறவினர்கள்லாம் தெரிவிக்கவும் இப்போ வர கூராய்வு நடக்காம கீர்த்திகா உடல் இன்னும் மருத்துவமனையில இருக்குங்க. நிலைமை இப்ப சீரியஸாக மாறினதால ஆய்வாளர் ஷர்மிளாவை காத்திருப்போர் பட்டியலுக்கும் மாத்திருக்கு அரசுங்க. மேலும் ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கு அரசு. இந்த பகீர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் குறித்தும் இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாவை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டாங்க நம்முடைய முதன்மை செய்தியாளர் குணசீலன்க. இந்த விவகாரம் விசாரணையில இருக்கு, அதனால இது தொடர்பா என்னால எதுவும் பேச முடியாது அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க ஷர்மிளா. அடுத்து தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் கிட்ட நம்முடைய செய்தியாளர் பேசினாரு. தினேஷுக்கும் ஆறுமுகம் மகன் அருணுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததுங்க. இது தொடர்பா அருணும் அவங்களுடைய அம்மா ஆனந்தியும் புகார் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. தினேஷுடைய சகோதரிகளோ அவங்க கிட்ட பேசி அழுத்தம் கொடுத்து புகார் கொடுக்காத மாதிரி அவங்க மாத்திட்டாங்க. இந்த நிலையில தான் ஆயுதத்தோடு இருந்த தினேஷை கைது செஞ்சு அவர் மேல வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்கள வெளியே விடுங்க அப்படின்னு 10 பேரோடு சேர்ந்து அவங்களுடைய சகோதரிகள் வந்திருக்காங்க தினேஷை வெளியில விடணும்னு. வரப்பவே அவங்க விஷம் குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. இது சம்பந்தமா உடனே பதறி போய் ஆய்வாளர் உடனே சிகிச்சைக்கு போங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. இது சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிவுல தான் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ராஜாராம்க. பதிலில்லா கேள்விகள். இந்த விவகாரத்துல பல்வேறு கேள்விகள் வருதுங்க. இதற்கு காவல்துறையும் அரசும் தான் பதில் சொல்லணும். டாஸ்மாக் கடையில இருந்து மொத்தமா மது வகைகள்லாம் வாங்கிட்டு வந்து, மதுபானங்களை வாங்கிட்டு வந்து ஒருத்தர் சட்டவிரோதமாக விற்கிறாருன்னா இதெல்லாம் போலீஸுக்கு தெரியாதா? ஏன் அவங்க தடுக்க தவறுனாங்க? முதல்லயே அவரு மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்படி தப்பு செய்யறவங்க மேல அப்ப போலீஸுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது டீல் இருந்ததா? அப்புறம் இன்னொரு விஷயம், டாஸ்மாக் கடையில எப்படி மொத்தமா ஒருத்தருக்கு மது பாட்டில்களை, மது வகைகளை விற்கிறாங்க? அவ எல்லாமே போலீஸுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஏன் தடுக்க அவங்க தவறுனாங்க? இப்படி எல்லாமே ஆய்வு செஞ்சிருக்கணுமா இல்லையா? சரி, இன்னொரு கேள்வி, எழுத்துப்பூர்வமா யாருமே புகார் கொடுக்காதப்ப எப்படி ஒருத்தரை கைது செய்ய முடியும்? அதுவும் தகராறுல ஈடுபட்டவர் கையில ஆயுதத்தோடு இருந்தாரு, அவரை நாங்க கையும் களவுமாக பிடிச்சோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த பழைய திரைக்கதையெல்லாம், ஸ்கிரீன் பிளே எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சின்ன பசங்க கூட நம்ப மாட்டாங்க. கன நேரத்துல ஒருத்தர் மீது
வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த தைரியம்லாம் எங்கிருந்து இங்க போலீஸுக்கு வந்தது? போலீஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் பொதுவானவங்க. அப்படி இருக்கிறப்ப சாதிய கண்ணோட்டத்தோடு சாதிய வன்மத்தோடு எப்படி அவங்க நடந்துக்கலாம்? சாதி பாகுபாடு பார்க்கறதுங்கிறது அது காவல்துறையே அசிங்கப்படுத்துவது போல ஆகாதா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றாங்க. அப்ப சட்டத்தின் நடவடிக்கை தானே நீங்க எடுக்கணும். சாதிய கண்ணோட்டத்தோட வன்மத்தோடு நீங்க நடந்துகிட்டா அது அந்த காக்கி சட்டைக்கு இழைக்கின்ற துரோகம் இல்லையா? சரிங்க, தினேஷ் செஞ்சது தப்புன்னே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. அப்படின்னாலும் 2 பொண்ணுங்களும் சகோதரிங்களும் விஷம் குடிக்கிற அளவுக்கு அதெல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா போலீஸு? அதை தடுக்க முயற்சி செய்ய மாட்டாங்களா? அப்படியே அவங்க குடிச்சது பிறகும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? இவ்வளோ நடந்தும் ஒரு காவலர் கூட அவங்கள காப்பாற்ற முன் வரல அப்படிங்கிறது மனிதம் எங்க போயிடுச்சு? இவ்வளோ ஈவிரக்கமற்ற நிலையில தான் நீங்களாம் இருப்பீங்களா அப்படின்னு கேட்க தோணுதுங்க. சரி, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிக்க காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கேமராக்களை பரிசோதனை செஞ்சாலே முழுசா தெரிஞ்சிருமே. அதெல்லாம் ஏன் செய்ய தவறுனாங்க காவல்துறை உயர் அதிகாரிகள்? காக்கி உடை பாசத்துல மயங்காம எல்லோருமே மனிதர்கள், பாகுபாடு பார்க்கக்கூடாது, எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு நினைச்சு காவல்துறை இந்த விஷயத்துல நியாயமாக விசாரணை செய்து நீதி பெற்று தரணும். ஒரு ஏழை குடும்பம் பல கனவுகளோடு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு படியையும் தட்டு தடுமாறி ஏறிக்கிட்டு இருக்குங்க. அதை எல்லாவற்றையும் ஒரே நாள்ல சிதைச்சு சின்ன பின்னமாக்கியிருக்காங்க ஒரு காவல் நிலைய ஆய்வாளருங்க. இவை எல்லாவற்றையும் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கவனம் எடுத்துக்கொள்வாரா, கவனிப்பாரா? எதிர்காலத்துல இப்படியான கொடூரங்கள் நடக்காம பார்த்துப்பாரா? மற்றபடி இதே போன்ற சமூகம் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.